ஹலோ ஹால் ஐம் சாரா. இப்போ ஆன்லைனில் ட்ரெண்டிங்கில் இருக்க சாரியில் இதுவும் ஒரு சாரீ. இந்த சாரீக்கு நான் எப்படி வந்து ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சாரியோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். 737 ரூபா இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து. ஆன்லைனில் எவ்வளோக்கு போகுதுன்னு தெரில, ஆனால் ஒரு 550ன்னா ஓகே இந்த சாரிக்கு. ஏன்னா ஜார்ஜெட்டில் சில்வர் ஜரியில் கொடுத்துருக்காங்க. கடையில் வாங்கும்போது ஒரு ஏரியாவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்க தான் செய்யும். 50-100 ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். அதனால் இதுக்கு எனக்கு அதிகமாக தெரியுது இந்த சாரியோட ரேட் வந்து. இப்போ வந்து நான் ஒரு ஓரம் அடிச்சுக்கிறேன். ஒரு சைடு வந்து ஜாலர் இருக்குது, அந்த குஞ்சம் மாதிரி இருக்கும்ல, அது வந்து ரெடிமேடில் வாங்கி தைச்சே கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே மட்டும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு உள் பக்கமாக வர்றதுக்கு ஒரு லைட்டாக ஒரு 1/4 இன்ச் மடித்து அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் மடித்து அப்படி நான் தைச்சிட்டு வரேன். இந்த கஸ்டமர் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு வேலைக்கு போகிறாங்க. அவங்க வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கும் அவங்களுக்கு என்ன டீலிங்னா, நான் ஒரு 400 சொன்னால் அவங்க 50 ரூபா ப்ளஸ்ஸாக வச்சு வாங்கணும். நான் 350 சொன்னேன்னா அவங்க 400 வாங்கணும். அந்த மாதிரி ஒரு டீலிங் இருக்குது. இது வந்து டிசைனர் ப்ளவுஸுக்கு மட்டும்தான். நார்மல் ப்ளவுஸுக்கு தரமாட்டாங்க. 80 ரூபா கொடுக்குறதே பெருசு இந்த ஊரில். அதனால் டிசைனர் ப்ளவுஸுக்கு மட்டும் ஒரு 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்க சொல்லியிருப்பேன் அவங்கக்கிட்ட. இந்த ப்ளவுஸோட சைஸ் வந்து 30, ரொம்ப சின்ன சைஸ் ப்ளவுஸு. இவங்களுக்கு வந்து நெக் வித் வந்து நான் 1 தான் வச்சேன். 1 இன்ச் நெக் வித்து, ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு. ஏன் அப்படின்னா 30 தான் சைஸ் இவங்களுக்கு, சரிங்களா. நெக்கோட இறக்கம் எவ்வளோ தெரியுமா? 9.5 இன்ச்சு. 9.5 இன்ச்சுக்கு பேக்கில் இறக்கி கேட்குறாங்க நெக்கோட அந்த லென்த்து. நம்ம வந்து எப்பவும் போல் நார்மலாக நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்டில் எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்படின்னா கழண்டு வந்துடும் ஷோல்ட்ரு வழியாக. ஏன்னா சின்ன உடம்பாக இருக்குது, ஷோல்ட்ரு பக்கமும் சதை அந்தளவுக்கு இருக்காது பிடிப்பாக நிற்கிறதுக்கு கூட. அதை நான் இப்போ எப்படி தைச்சிருக்கேன்னு பாருங்கள். இப்போ காட்டுறேன் பாருங்கள். டிசைன் ப்ளவுஸ் தான், நாட்டு வைக்கலை. நாட்டு இருந்தால் கூட ஒரு 1.5 வரைக்கும் வச்சுருப்பேன் நெக்கு விற்று. நாட்டு வைக்காதங்காட்டிக்கு 1 இன்ச், கரெக்டாக 1 இன்ச்சு தான் வச்சேன் இந்த ப்ளவுஸோட நெக்கு விற்று. எப்படி சொல்கிறதுனா, சில பல ப்ளவுஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும். இது எப்படி தைச்சா கரெக்டாக இருக்கும் நம்ம யோசித்து தைக்க வேண்டியதாக இருக்கும். நல்ல பாடியாக இருக்காங்க, 38-40 சைஸ்னால் கரெக்டாக நெக் வித் எடுத்துகிட்டு கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப சின்ன சைஸ் ப்ளவுஸாக வருது 28, 30, 32. இந்த 3 சைஸுக்குமே நெக் வித்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு 0.2 வந்து எக்ஸ்ட்ரா மாறிடுச்சு அப்படின்னாலே நெக்கில் வந்து லூஸ் வந்துடும். இந்த ப்ளவுஸுக்கு வந்து நான் சார்ஜ் பண்ணியிருக்கிறது வந்து 450. ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணேன். லேஸ் வந்து எங்கிட்ட சில்வர் கலர் லேஸ் வந்து காலி ஆயிடுச்சு. கைக்கும் பேக் சைடில் வைக்கிறது கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் பேக்கோட இன்னொரு லைனுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாக ரேட் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு இந்த டிசைனுக்கு. இதில் வந்து நெக்கு விற்று பாருங்கள், நெக்கோட இறக்கம் இந்த 2 தான். இதில் சின்ன ப்ளவுஸாக இருக்கவங்க ரொம்ப இறக்கமாக போட்டாங்கன்னா ஃபிட்டிங் வந்து நாட்டு வச்சா தான் கரெக்டாக இருக்கும். நாட்டு இல்லைன்னா அவங்களுக்கு ஷோல்ட்ரு வழியாக கண்டிப்பாக கழண்டு வரும். தைச்சி கொடுத்துருக்க கரெக்டாக இருந்திருக்கு, அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. இதான் வந்து அவுட்லுக். இந்த ப்ளவுஸோட வந்து அவுட்லுக் வந்து இதுதான். அந்த சின்ன சின்ன முக்கோணத்துலேயும் ஸ்டோன் வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து லேஸு வைக்கலை, ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணலை. ஏன்னா அந்த ப்ளவுஸே ஒரு மாதிரி சில்வர் கலராக இருங்காட்டிக்கு அது எடுத்து காட்டாது. அதனால் பேக் சைடில் அந்த டிசைனோட போகிறங்காட்டிக்கு கரெக்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து அந்தளவுக்கு எடுத்து காட்டாது, அதனால் வந்து வைக்கலை. இவங்களோட அளவு ப்ளவுஸ் இது. இதுதான் இவங்களோட அளவு ப்ளவுஸு. பாருங்களா, அதிலே கரெக்டாக வச்சுருக்கேன்.
நெக்கோட ஹைட் வந்து. நீங்களும் ஸ்டிச்சிங்கில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, அதை கமெண்ட் பாக்ஸில்